ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் இந்த ஆட் வந்து ஞாபகம் இருக்குன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மலாம் டிவி பார்க்கும்போது அந்த காலத்தில் ஒரு லேடி வந்து பார்த்திங்கன்னா, ஐயோ இடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பை பிடிச்சிக்குவாங்க. உடனே அவங்க ஹஸ்பண்ட் தேய்ச்சி விடுவாங்க. இனிமேட்டு இடுப்பு வலி இனி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் நமக்கெல்லாம் இடுப்பு வலி வருது, பட் நமக்கு தேய்ச்சி விட்றதில்ல, அந்த வலி சரியாகிறதும் இல்லை. ஸோ இடுப்பு வலி வந்து நமக்கு பெண்களுக்கு சரி பண்ண முடியாத ஒன்று. பட் ஆனால் இடுப்பு எலும்புகளை பாதுகாக்கிற அளவுக்கு நம்ம ஃபுட் எடுத்துக்கணும். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசியும் கருப்புளுந்தும் சம அளவு எடுத்து அதை கழுவி காய வச்சு மில்லில் கொடுத்து அம்மா வந்து மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நமக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு மாவு போட்டு இந்த மாதிரி களி மாதிரி கிண்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா சுடுதண்ணியை தொட்டு நடுவில் வந்து ஒரு ஹோல் மாதிரி பண்ணிவிட்டு தேங்காய் பூ, நாட்டு சக்கரை, நெய் ஊற்றி தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இனிப்பு பிடிக்காதவங்க கருவாட்டு குழம்பு, புளிக்குழம்பு, கறி குழம்பு கூடலாம் சாப்பிட்லாம். இது தோசையாக மேக் பண்ணலாம், புட்டாகவும் செய்யலாம். இந்த மாவில் நம்ம குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு ஜங்க் ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டையும் செஞ்சு கொடுத்துறோம். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.